புதுஜீவ உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒன்று ரெண்டு நிற்குது. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்த போராளிகளை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வத்தோடு இந்த மக்கள் காத்திருக்கிறோம். அப்படி என்ன விசேஷம் அங்கே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது அப்படித்தான் எங்களுக்கும் இருக்குது. இன்றைக்கு என்ன நடக்குது, என்ன கதைக்க போயினுன்றதை பார்க்க போகிறோம். அந்த மூத்த போராளிகளை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு மக்கள் ஆவலாக காத்திருக்க காரணம் என்ன? எவ்வளவோ பழைய கட்சிகள் இருந்தாலும் அவர்களை சந்திக்க ஏன் காத்திருக்கிறார்கள்? பாருங்க, காணொலிக்குள்ள போவோம். உயிர்நீத்த எங்களுடைய உறவுகளுக்கும் பொதுமக்களுக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம். இன்று இங்கே வருகின்ற முன்னாள் போராளிகள் எங்களுடன் மல்லியிலே நாங்கள் இருந்தபோது எங்களுடைய சகோதரர்களாக, எங்களுடைய நண்பர்களாக, எங்களுடைய உறவுகளாக நாங்கள் அவர்களுடன் பழகியிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் பல அரசியல் கட்சிகளை ஆதரித்து அவர்களுக்கு பின்னால் அவர்களை பாராளுமன்றங்கள் முதல் வடமாநில சபை வரை எங்களுடைய உரிமைக்காக உறுதி வரை இதய சக்தியுடன் குரல் கொடுப்பார்கள் என்ற அந்த இயக்கத்துடன் வழியனுப்பி வைத்த மக்கள் இன்று கட்சிகளுக்குள்ளே, தலைமைகளுக்குள்ளே போட்டிகள், பொறாமைகள், பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்பொழுது கட்சிகள் எல்லாம் பிளவடைந்து ஒரு சரியான தலைமை இல்லாமல், தமிழ் மக்களுக்கு என்று ஒரு சரியான தலைமை இல்லாமல் ஒரு சிக்கொண்டு சிறந்து இருப்பதை அனைத்து மக்களும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இன்று எங்களுடைய இந்த சார்ந்த மக்கள் ஒன்றியம் ஊடாக நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இங்கே வந்திருக்கின்ற இந்த முன்னாள் போராளிகள் எங்களுடைய மக்களுடைய வாழ்முறைக்காக இலங்கை தீவில் வாழ்கின்ற ஏனைய சிறுபான்மை இனங்களைப் போல எங்களுடைய தமிழ் மக்களும் சுய மரியாதையுடனும் சுய கௌரவத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்காக போராடி மாலினியக்கா எங்களுடைய காலம் முடியப்போ எங்களுடைய பிரச்சனையை, இந்த பிரச்சனைக்குள்ள இருந்தவர்கள், தங்களோட பிள்ளைகளை இந்த மண்ணுக்கு கொடுத்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள் ஒருவரும் முழுமையாக பிள்ளைகளுக்கு சொன்னது கிடையாது. பிள்ளைகளுக்கு தெரியாமல் வளர்த்தது தான் உண்மை. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாம எப்படி உரிமையை மீட்கிறது? தெரியாமல் எப்படி உரிமையை மீட்கிறது? நாங்கள் இன்றைக்கு தடம் மாறி இருக்கிறோம்ன்றது நீங்கள் அறிவியல். தமிழரா இனமானத்தோட, நல்ல பண்பாட்டோட, நல்ல வாழ்வியலோட வாழ்ந்த ஒரு காலம் பழைய கதை. இன்றைக்கு நாங்கள் தடம் மாறி இருக்கிறோம். ஊழல், போதை, இது ரெண்டும் அடுத்த இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கு. ஒத்துக்கொள்றீங்களோ இல்லை? இந்த நிலையில அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கேள்வி எல்லாரும் கடைசியா முடிஞ்சு போனது தானே. ஆனால் ஒரு நம்பிக்கையான சூழல் இருக்கு. ஜனநாயக வழியில நாங்கள் நல்ல பலத்தோட உறுதியா மீண்டும் எங்களுடைய தேசத்துக்குரிய தமிழ் மக்களுக்குரிய வாழ்வுரிமையை மீட்டெடுக்கலாம், எடுக்க வேணும். அதுக்கு நாங்கள் திரும்பவும் அந்த வழியில நின்று அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஜனநாயக வழியில, சாத்வீக வழியில ஒரு நம்பிக்கையான அரசியல் சூழல் இருக்குது. ஜனநாயக வழியில, சாத்வீக வழியில எங்களுடைய பிரச்சனை தமிழர் இன்றைக்கு இருக்கிற தமிழர் இல்லை. தமிழருக்கு கடந்த கால வரலாறு உலகம் பேசக்கூடியது, போற்றக்கூடியது. அதெல்லாம் இதுல பேச நேரம் இல்லை. அதையும் மீட்கக்கூடிய ஒரு நிலைமையை
நாங்கள் கொண்டு வர வேணும். மனமுண்டா இடம் இருக்கும். நாங்கள் முதல் எங்களுடைய தமிழனுக்குரிய வாழ்முறையை மீட்டெடுத்து நாங்கள் எங்களுடைய உரிமையை பெற்று எங்களுடைய சந்ததிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை, நல்ல ஒரு தேசத்தை மீண்டும் தமிழனா நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி எங்களோட ஆயுள முடிக்க வேணும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற லட்சியமா இருக்க வேணும். ஒரு தாய் தகப்பனுக்கு, மாமன் மச்சான் மருமகளுக்கு அதுதான் இருக்க வேணும். அப்படியான ஒரு வைராக்கியத்தை நீங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்கறதுக்காகத்தான் நான் இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்வேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும், இங்கே நிகழ்வை ஒழுங்கு செய்து தந்த செல்லகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எனது மாலை நேர அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது புனித பூமி கட்சி அண்மை காலத்திலே நாங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் கருத்தரங்க செய்து வருகின்றோம். எங்களோட நோக்கமானது எங்களோட சிறஞ்சி போகும் எமது இளம் சமுதாயத்தினரின் வாழ்வுரிமையை நாங்கள் பாதுகாக்கிறது எங்களோட முக்கியமான நோக்கமாக எங்களோட எண்ண கருவிலே உதயமாகியுள்ளது. இருந்த போதிலும் இன்றைய காலகட்டம், இன்றைய அரசியல் சூழ்நிலை எங்களோட தமிழ் மக்களின் வரலாறு, எங்களோட தமிழ் மக்களின் வாழ்வுரிமை, எங்களோட தமிழ் மக்களின் உயிர் தியாகங்கள் அளப்பெற்றதாக எங்களோட மண்ணில் நிறைஞ்சிருந்தும் இன்றைக்கு சில அரசியல்வாதிகள் கூட தங்களோட இதை பொருட்படுத்தாமல் தங்களோட அரசியல் வாழ்வுக்காக, தங்களோட சுயநலத்துக்காக எங்களோட மக்களின் உயிர் தியாகங்களை, எங்களோட இளம் சமுதாயம் இந்த மண்ணுக்காக தங்களோட உயிர்களை அர்ப்பணித்து இவ்வளவு வரலாறு சாதனைகள் படைத்திருந்த போதிலும் அந்த அந்த வரலாறுகளை மழுங்கடிக்கிற நோக்கமாகவும் தாங்கள் ஏதோ அரசியல் தலைவர்கள் என்ற நோக்கத்தில் எங்களோட இளம் பிள்ளைகள் தங்களோட தியாக உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறன்றதை மறைமுகமாக அதை மறைச்சி கொண்டு செல்கின்ற சில அரசியல்வாதிகளின் நகர்வுகளை மக்களாகிய உங்களுக்கு அது விளங்கி இருக்கு. இருந்த போதிலும் நாங்கள் நேரடியாக புனித பூமி மக்கள் கட்சி அவைகளை நாங்கள் குற்றஞ்சாடி எங்களோட நேரத்தை நாங்கள் வீணடிக்க நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் எங்களோட மக்களுக்காக நாங்கள் ஒரு காலத்தில் ஆயுதம் எடுத்து போராடினோம். நாங்கள் இந்த ஆயுத போராட்டம் சர்வதேச ரீதியாக அது கட்டுப்பட்ட ரீதியாகவே ஆயுத போர் அமைக்கப்பட்டு நாங்கள் 2009ஆம் ஆண்டு நாங்கள் ஆயுத போராட்டம் அமைக்கப்பட்டு நாங்கள் பிறகு இப்போ 17 வருஷமாக நாங்கள் ஒரு இடைவெளி காலத்தில் வாழ்ந்து வந்த காலம். அந்த இடைவெளிப்பட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும், எங்களோட மண்ணில் நடந்த சில சம்மந்தப்படாத எங்களோட தமிழ் மக்களோட சம்மந்தப்படாத சில அரசியல்வாதிகள் இங்கே பெரிய நாடகங்கள் ஆடி எங்களோட மக்களுக்கு வார தீர்வை கூட மழுங்கடிச்சு கிட்டத்தட்ட ஐநாவில் கூட போய் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு சார்பாக வந்த சில சந்தர்ப்பங்களை கூட மழுங்கடிச்ச வரலாறு உங்களுக்கு தெரியும். நான் அதை விரிவாக சொல்ல வரையில நீங்கள் எல்லாம் அறிஞ்ச விஷயம். இந்த கட்டங்கள் இப்படி போய்கிட்டு நாங்கள் பழைய போராளிகள் உண்மையில பெரும் காயங்களை சுமந்து இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்தினாங்க. உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் கதைக்கிறோம், தாயிட்ட கூட ஜபால் எங்களோட உடம்புல இல்லை, நாங்கள் உங்களுக்காடியே ரத்தமாக சிந்திட்டோம். தலைவன் தந்த உணவுன்ற ரத்தத்தில் நாங்கள் உங்களோட கதைக்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கும் தலைவன் காட்டுற பாதையை விட்டு நாங்கள் இன்றைக்கு தடம் மாறி போக மாட்டோம். நான் இன்றைக்கு புனித பூமி மக்கள் கட்சியில தலைவராகிய நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னாட்டா, இன்றைக்கு எங்களோட தமிழ் மக்களில் வரலாறுல நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். இன்றைக்கு எத்தனை கட்சிகள் தோன்றுறது, எத்தனை போராளிகள் கட்சிகள் தோன்றது, இன்றைக்கு அது நல்ல ஒரு முடிவுக்கு வரையில்லை. அவே இருக்கிறதாக நீங்கள் என்னத்துக்கு வாரீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒரு நியாயமான கேள்வி தான். அதுக்கு நான் பதிலே சொல்றேன். என்னென்னா அவை ஒரு தீர்க்கமான ஒரு ஆணித்தரமான முடிவு இல்லாமல் மக்களின் ஒரு அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் வெளிக்கிட்டா இந்த அரசியல் கட்சியின் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரியான ஒரு முறையா இருக்காது. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, முதல்ல ஒரு தமிழ் மக்களுக்கு வெளிக்கிற எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், நான் பேரை சொல்லல, எந்த கட்சியா இருந்தாலும் அவை விலை போகாமல் உண்மையில இருக்கிற மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களா இருக்கும். இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் எங்களோட உயிரை நாங்கள் ஒரு சண்டைக்கு போய்க்கல, நாங்கள் திரும்பி வரோம்னு சொல்லல, நாங்கள் திரும்பி வரோம்னு தெரியாது. அப்போ அப்படி போனோம் நாங்கள், அதில் நாங்கள் செயல்பட்டார்கள். அப்போ நாங்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியில ஜனநாயக ரீதியில மக்களின் நிரந்தர வாழ்வுரிமை எங்களுக்கு தேவை. எங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு
எவ்வளவு நெருக்கடிக்கு நாங்கள் வாழ்றோம், எங்களோட மக்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு இருக்கு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்றோம், நீங்க வடையா நினைவில் வச்சு கொடுக்கணும். எங்களுக்கு எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன முக்கியம், எங்களோட மக்களின் வாழ்வுரிமை. நாங்கள் இதுல கதைக்கிறோம்னா பாருங்க எவ்வளவு கௌரவமா மரியாதையா கதைக்கிறோம் தானே. அந்த வாழ்வுரிமை எங்களுக்கு தேவை. இப்ப நாங்கள் இப்ப கதை கேட்கலையும் நாங்கள் ஒரு அஜத்தோட கதைக்கிறோம். அஜத்தோட என்ன கதைக்கிறோம்டா, இப்ப நாங்கள் கதைக்கிற கதை சரியா, இந்த கதை போறீங்க நாங்கள் போகுமா, ஆரம்பத்து கதையை 1-2 திருச்சி கொண்டு கொடுப்பாங்களா, இது அப்படித்தான் யோசிச்சு கதைக்கிறோம். அந்த ஆதங்கங்கள் அந்த எங்களுக்கு அந்த அதிர்ச்சியே எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்கிற மக்கள் ஒரு இன்றைக்கு எவ்வளவு மக்கள் எவ்வளவு துன்பங்களை பட்டாங்க. இன்றைக்கு எங்கட மெயின் நோக்கம் இளம் சமுதாயத்தின் கல்வியை ஊக்குவிக்கிறது, இளம் சமுதாயத்தை நல்ல வழிபடுத்துறது, போதை பொருளை நிப்பாட்டுறது. மற்றது எங்கட மக்கள் என்னத்துக்காண்டி நீண்ட காலமா போராடினவ, என்னத்தை இழந்தவ. இப்ப நீங்கள் கூட இது எவ்வளவு உங்களோட மனதிலே எவ்வளவு தாக்கங்கள் இருக்கும், இதுல எவ்வளவு நீங்கள் உங்களோட மனதில தாங்க இல்லாத இழப்புகளை நீங்கள் இழந்திருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சுமையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய பொறுத்த மட்டும் ஜனநாயக வழிமுறையில உலகம் எல்லாம் இந்த தமிழ் மக்கள் பிரச்சனை பரவி இருக்கு. நாங்கள் பெருசாக நாங்கள் முதல் மாதிரி நாங்கள் பெருசாக நாங்கள் ஒரு சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய தேவையெல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா, எல்லா மக்களும் எங்களோட ஒற்றுமையாக இந்த புனித பூமி மக்கள் கட்சியை நீங்கள் எல்லாரும் சரியான முறையில உள்வாங்கி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வதில் இருந்தால் நாங்கள் சர்வதேச ரீதியில நாங்கள் எங்க தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்வோம். எங்களுக்கு கதைக்கிறவங்க உரிமை இருக்கு, உலகம் அதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் இந்த மக்களுக்காண்டி போராட்டம் நீண்ட காலத்து போராடுவோம். எங்களுக்கு இந்த மக்களின் அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரியும். இப்ப நாங்கள் எத்தனை பேச்சுவார்த்தை நடந்தது, எங்கெல்லாம் முடிவடைஞ்சது, எல்லாம் எங்கே நடந்தது எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்றோம், எங்களை நீங்கள் ஒரு அரசியல்வாதிகளா பார்க்கக்கூடாது. நாங்கள் அரசியல்வாதிகள் உண்மையில அரசியல் கட்சியா பதிஞ்சிருக்கிறோம். ஒரு நாட்டுக்குள்ள இயங்குறா அந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்குள்ள இயங்கத்தான் போகணும். அப்ப நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு மக்களுக்கான வாழ்வுரிமை ஒரு தேவைப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய போராளிகள் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் உங்களோட என்ன கேட்டுக்கொள்றோம்டா, எங்களோட கட்சி நிரந்தரமாக மக்களின் வாழ்வுரிமையை தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்ப அதை நாங்கள் ஏன் உங்களுக்கு நாங்கள் திரும்ப சொல்றோம்டா, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, வாழ்வாதார பிரச்சனை இருக்கு, வேற பிரச்சனை இருக்கு. அதை நாங்கள் இப்ப நாங்கள் எல்லாம் நாங்கள் கண்காணிச்சுட்டு அவதானிச்சுட்டு வரோம். நாங்கள் கொஞ்ச காலத்துல நாங்கள் ஒரு பலமடைஞ்சி வரைக்கும் நிச்சயமா நாங்கள் மக்கள் உரிய பிரச்சனையை பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு பாருங்க இந்த போராட்டங்கள் நடந்த விழாகாலம் இன்றைக்கு சம்பந்தப்படாத ஆக்கள், இந்த போராட்டத்தோட சம்பந்தப்படாத ஆக்கள் தாங்கள் இந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்டதாகவும் தாங்கள் தான் அந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடினாக்களாகவும் தங்களை சித்தரிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் புள்ளியலை பெற்று நீங்கள் இந்த மண்ணுக்காக நீங்கள் இந்த புள்ளியலை நீங்கள் எல்லாம் புள்ளியலை உயிரை கொடுத்த உங்களுக்கும் அது வேதனையாக தான் இருக்கு. இன்றைக்கு எவ்வளவு பேர் வெளியில கதைக்கலாம் இருக்கிறீங்க. ஏன் நான் சொல்றேன்டா, நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா எங்களுக்கு பின்னுக்கு வரிவிழா இருந்தால் நாங்கள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். உண்மையில போராடினவன், உண்மையில மக்களுக்காண்டி பாடுபட்டவன் தான் அந்த வலி தெரியும், அவன் தான் அந்த வலியை ஏற்றுக்கொள்வோம். அப்ப நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா எல்லா மக்களும் சரியான முறையில எங்களோட கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஒன்றா சேருவோமா இருந்தால் நிச்சயமா நாங்கள் இந்த அரசியல் பயணத்துல நாங்கள் ஒரு நல்ல ஒரு பெறுவோரை நாங்கள் பெறுவோம். நாங்கள் ஒன்றை மட்டும் ஆணித்தரமா சொல்றோம், விலகவும் மாட்டோம். நாங்கள் மக்களுக்கு ஒரு நாளும் நாங்கள் துரோகம் செய்து விலகவும் மாட்டோம். எங்களுக்கு விலகோடைய தேவையும் இல்லை. நாங்கள் ஆணித்தரமான முறையில நாங்கள் இதை எல்லா மக்களுக்கும் சொல்றோம். இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல வாழ்ற எங்களோட உறவுகள் இன்றைக்கு அவையிலும் இந்த எங்களோட தாயகத்தில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு உதவிப்பாடுகளை புரிஞ்சு வரணும் நாங்கள் பார்க்கிறோம். அவைகளுக்கு நாங்கள் இந்த நம்பிக்கை சொல்றோம். இன்றைக்கு போர் முடிஞ்ச இன்றைக்கு 18 வருஷ காலத்துல இன்றைக்கு பெரும் உதவிகளை எங்களை புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் அவைகளோட மக்களுக்கு செய்திருக்கணும். அவையோட பங்களிப்புன்றது எங்களோட மக்களுக்கு முக்கியமானது. ஆனா நாங்கள் அவைக்கு நன்றி சொல்றோம், இந்த டைமில நன்றி சொல்றோம். அதோட எங்களோட புனித பூமி மக்கள் கட்சி நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள எமது உறவுகள் என்ற அவையோட ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த கட்சி தொடர்பான முழு விளக்கங்களும் அவைகளுக்கு நாங்கள் எங்களோட தொடர்பாட்டால் நாங்கள் அவையோட கதைக்கு நாங்கள் விளக்கப்படுத்த நாங்கள் இருக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் இந்த முழு மனதோடையும் எல்லா மக்களும் எங்களோட ஒன்று சேர்த்து எங்களோட கட்சிக்கு பலப்படுத்த சொல்லி கேட்டுக்கொண்டு விழா நேரம் உங்களோட கருத்தை பொறுமையாக கேட்டு எங்களோட அழைப்பேற்று வந்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக நீண்ட நாட்கள் காலங்களுக்கு முன்னர் வன்னியிலே யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது எதிரிகளால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு நாங்களும் எங்களுடைய குடும்பங்களுமாக நாங்கள் இருந்தோம். இந்த தேசம் இன்று செல்லுகின்ற அந்த பாதை, எங்களுடைய இளைஞர்களுடைய இன்றைய வாழ்க்கை முறை, எங்களுடைய மக்களுடைய
அந்த இயலாமை இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி இருக்கின்ற எங்களுடைய அரசியல் தலைமைகளுடைய அந்த ஏமாற்றுகின்ற தன்மைகள் எங்களை மோசமாக பாதித்தது. ஆனாலும் எங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலையிலே தான் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக ஆயிரக்கணக்கான போராளிகள் இந்த மக்களுக்காக அங்கங்களை இழந்து மிக நீண்ட காலமாக தாங்களோ துயரங்களோடு போராடியவர்கள், போராட்டத்திலே உயிர் நீத்தாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்தவர்கள், எந்த மக்களுக்காக எந்த விடுதலைக்காக நாங்கள் வெளிக்கிட்டோமோ அந்த மக்கள் இன்று எதுவும் இல்லாத கையறு நிலையில், எல்லோரும் ஏமாற்றப்பட்ட நிலையில், இன்று தங்களுடைய குழந்தைகளே அவர்களை ஏமாற்றி பூஜைகளுக்கு அடிமைகளாகி தங்களுடைய வாழ்க்கைகளை சிதைக்கின்ற அந்த காலங்களை பார்த்தபோது கூட எங்களால் வாழாதிருக்க முடியவில்லை. இந்த காலப்பகுதி இப்போது ஆரம்பித்திருக்கின்ற புதிய அரசினுடைய காலப்பகுதியில் ஓரளவுக்கு உங்களுக்கான இயல்பு வாழ்க்கை பலர்கின்ற மாதிரியான தோற்றப்பாட்டிலே நாங்களும் ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கட்சியை முறையாக சிங்கள அரசியலை பதிவு செய்து எங்களால் அரசியல் பயணம் செய்ய முடியும் என்கின்ற அந்த பதிவினோடு எங்களுடைய கால்களை இன்று கிராமங்களிலே பதிக்கின்றோம். இதில் நாங்கள் எடுத்திருக்கின்ற முதல் முயற்சி எங்களுடைய இளைஞர்களை போதையிலிருந்து விடுவிக்க வேண்டும். வளர்ந்து வருகின்ற எங்களுடைய இளம் வயதாயத்தவர்களை ஒரு சரியான செல் திசையில் ஒரு கல்வி வழிகாட்டிகளாக அவர்களை முன்னேற்ற வேண்டும். எங்களுடைய மக்களை ஒரு சரியான வாழ்க்கை பயணத்திலே வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பேரவாவோடு இந்த கட்சியிலே நாங்கள் இன்று பயணிக்கின்றோம். மிக அண்மை காலமாக மிக பெரிய அளவிலே எங்களுக்கான ஆதரவு பெருகி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். வெளிநாடுகளிலும் புலம்பெயர் வாழ்கின்ற உங்களுடைய உறவுகளும் இந்த மண்ணிலே இந்த தாயகத்தை இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களும் எங்களை வெகுவாக வரவேற்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் சொல்லுகின்றோம், சாதாரண புஷ்பைக்காரர்களுக்கு இந்த கிராமத்திலே அரசியல் வேலை செய்ய பெரிய பெரிய பரலோக்களும் வஜ்ரோக்களும் பெரிய வாகனங்களுமே தேவையில்லை. அந்த செல்வகுமார் சொன்னார், இந்த பிரசாத்தனை நிற்கும் போது சைக்கிள் தான் வேலை செய்வார் என்று. அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த போராளிகள். சாதாரண சைக்கிள் துவிச்சக்கர வண்டிக்கானும் இந்த கிராமத்தினுடைய இந்த அரசியல் பயணத்தை சரியாக செய்து முடிக்க. ஆனால் இன்று இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களுமே எல்லாவற்றையுமே வாங்குகின்றார்கள். தங்களுடைய கல்யாணாக்களை நிறுத்திக் கொண்டு, தங்களுடைய குடும்பங்களை பார்த்துக் கொண்டு, தங்களுடைய வேலைகளை பார்த்துக் கொண்டு இருப்பதால் மக்களுடைய வாழ்க்கை இன்று பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், எந்த கணத்திலும் ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு தன்னம்பிக்கையான ஒரு உயர்வான வாழ்க்கையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இந்த கட்சி எந்த காலமும் முன்னிற்கும். அதற்கான ஒரு வேலை திட்டத்தை உங்களுடன் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இங்கேதான் நாங்கள் தேடுகின்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்களூடாக இந்த கிராமத்தை நாங்கள் முன்னேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த இடத்தில் வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை ஒரு பெரும் நிகழ்வோடு ஒரு பெரிய ஒரு அளவுக்கான எதிர்பார்ப்புகளையாவது நாங்கள் நிறைவேற்றியவர்களாக உங்கள் முன் நிறைவேற கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நாங்கள் உங்களுக்கான அரசியல் சேவையை செய்ய வந்திருக்கின்றோம். உங்களுக்கான பொருளாதார கட்டமைப்பை வளர்க்க வந்திருக்கின்றோம். உங்களுக்கான ஒவ்வொரு குடும்ப கஷ்டங்களையும் தீர்க்க வந்திருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில பரவி இருக்கின்ற அந்த தீய சக்திகளை தீய நிலைப்பாடுகளை தீய செயல்பாடுகளை இல்லாமையாக்கி எங்களுடைய மக்கள் நாங்கள் எங்களுடைய காலத்தில், அதாவது இந்த போராட்டம் மௌனிக்கிறதுக்கு முன்னைய காலங்களில் நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தோமோ, எப்படி மகிழ்ச்சியாக இருந்தோமோ, எப்படியான
கொள்கையோட இருந்தோமோ, எப்படியான இலட்சியத்தோட இருந்தோமோ, எப்படியான சந்தோஷத்தோட இருந்தோமோ அந்த அளவுக்கு எங்களோட மக்களை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். அந்த ஒரு நிலப்பாட்டு கூடாக எங்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோட தான் நாங்கள் திரும்ப நாங்களும் உலகாலம் நீங்கள் கேப்பியல் என்று பல பேர் எங்களுடைய இந்த கட்சி தொடங்கினதுக்கு பிற்பாடு எங்களுடைய கூட்டங்களை யூடியூப் தளங்கள்ல வலையமைப்பு தளங்கள்ல எங்களுடைய கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். உலகாலம் எங்க போய் இருந்துட்டு வந்தவேன்னு சொல்லி. நாங்களும் உங்களை மாதிரித்தான் எங்களோட போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு மக்களோடு மக்களாக வாழ்ந்து எங்களுக்கான தீர்வை, அதாவது எங்களுடைய நாங்கள் உருவாக்கிவிட்ட இந்த அரசியல் கட்சிகள் எங்களுடைய மக்களுக்கான தீர்வை நோக்கி போவார்கள் அல்லது எங்களுக்கான மக்களுக்கான அரசியலை வென்று தருவார்கள் என்று சொல்லி நாங்களும் உள்ள நாளும் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் போற போக்க பார்த்தால் மக்கள் எல்லாரும் எங்களுடைய அரசியல் தலைமைகளை வெறுக்க தொடங்கி விட்டார்கள். அவர்களில் நம்பிக்கை இழக்க விட்டார்கள். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கட்சி போராளிகளாக எங்களுடைய மக்களை நாங்கள் ஆயுதம் தரித்து எமது விடுதலை போராட்டத்தை வென்றெடுக்கணும் என்ற அந்த குழுவோடு போராடிய வேளையில எங்களுடைய போராட்டம் 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதற்கு பிற்பாடு நாங்கள் என்ன அடிப்படையில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை கனவாக, அதாவது இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப எங்களுடைய காலம் முடிஞ்சு என்று சொன்னால் எங்களுடைய மக்களுக்கான விடுதலையை பெற்றெடுக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி விட்டால்தான் அவர்களால் முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்களும் எங்களுடைய காலங்களும் முடிந்தண்டா, இந்த முன்னாள் போராளிகளுடைய காலங்களும் முடிந்தது என்று சொன்னால் அது மாயமாக போய்விடும். அதுக்காகத்தான் நாங்கள் எங்களால் முடிந்தளவு இந்த மக்களுடைய விடுதலையை வென்றெடுக்கிறதுக்கு நாங்கள் இப்பொழுது கட்சியை தொடங்கி கவலை தொடங்கி இருக்கிறோம், நடக்க தொடங்கி இருக்கின்றோம். உங்களை நம்பி இருக்கிறோம். நீங்கள் இணைக்குமா போல் நாங்கள் ஒரு அரசியல்வாதிகளாக அல்லது நாங்கள் கதிரைக்கோ அல்லது பதவிகளுக்கோ திரும்பவும் மக்களிடம் அரசியல்வாதிகளை போன்று நாங்கள் இங்கே உங்களிடம் கேட்கவில்லை. இங்கே இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம், நீங்க உங்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கிறோம். இப்படி நிறைய நாங்கள் கூடுதலாக எந்தெந்த இடங்கள்ல நாங்கள் எங்களுடைய போராளிகளை கிராமப்புறங்கள் இன்று புனித பூமி என்ற ஒரு மக்கள் கட்சி எங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்கின்றதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த காலத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற ஒரு கட்சியை பலமாக எவ்வளவு மக்கள் ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்திலே அது ஒரு பலமாக இருந்தது. அந்த தமிழர் விடுதலை கூட்டணி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்ற எண்ணக்கருவோடு எங்களுடைய ஒவ்வொரு மக்களும் வாக்களித்து 1977ஆம் ஆண்டு எதிர்கட்சியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் 1977ஆம் ஆண்டு எதிர்கட்சியாக அனுப்பி வைத்த பொழுதும் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக எங்களை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டார்கள். இது உண்மையுடைய வரலாறு. இதற்கு பிற்பாடுதான் தமிழர்களுக்கு ஒரு உரிமை வேண்டும் என்று விடுதலை போராட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த விடுதலை போராட்டத்திலே பல குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு இறுதி வரை தமிழர் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கம் பெற்று வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்தது. இந்த விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்று வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த காலப்பகுதியிலே பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த தமிழரசு கட்சியையும் தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களித்து பாராளுமன்றம் அறிவிக்கிறார்கள். ஆனால் அவர்களாலும் இன்று வரை எதுவுமே செய்ய முடியவில்லை. இது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஆகவே நான் இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். கட்சிகள் என்றால் பல பல பெயர்களை வைப்பார்கள். எங்களுடைய பூமி என்றும் புனித பூமி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்கு நான் உண்மையிலேயே எங்களுடைய கட்சி என்று சொல்வதை விட இன்று ஒரு ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த கட்சியை வளம்பட செய்து எங்களுடைய மக்களுக்கு
சிறந்த முறையிலே செய்வார்களாக இருந்தால் அனைவரும் வாக்களிக்க தயாராக இருக்கிறீர்களா?